Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கேரளா தமிழச்சி. இன்னைக்கு ஒரு சின்ன vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நாங்க இன்னைக்கு யானை பார்க்க வந்திருக்கோம். இந்த யானையோட பேரு கோபி கிருஷ்ணா. என்னோட வீடியோஸை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆல் போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் தான் இந்த யானையை வச்சுருக்காங்க கெஸ்ட்டுங்களுக்கு காணிக்கிறதுக்கு. இந்த யானை வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் இந்த யானையை பார்க்க போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் யானை கூட இவ்வளோ க்ளோஸாக நின்று பழம் கொடுத்துட்ருக்கேன். எனக்கே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டை அதுக்கு அடிக்கடி பழம் வாங்கி கொடுப்பாங்க. அதனால அவங்க கூட நல்லா செட் ஆயிடுச்சு. அவங்க பக்கத்தில் போனாலே வாயை திறக்குது. அவங்க டெய்லி பார்க்குறனால அவங்களுக்கு பயம் இல்லை. நான் வந்து இப்போ தான் இவ்வளோ க்ளோஸாக யானையை பக்கத்தில் பார்த்துருக்கேன். காட்டு யானையை தான் இது வரைக்கும் அடிக்கடி பார்த்துருக்கோம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் அடிக்கடி காட்டு யானை வரும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யானை கூட இவ்வளோ க்ளோஸாக அதுக்கு பழம்லாம் கொடுக்குறது, தொட்டு பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். പേടിക്കണ്ട, നീ ചേർന്നിന്നോ. ഒന്നും കുഴപ്പമില്ല. അതെ പാപ്പ നിക്കണുണ്ടോ നെടുവീരനായിട്ട്. ഇവിടെ നോക്കടാ രാജു, ഇവിടെ നോക്കടാ. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். குட்டி பையனும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்தான். பின்ன அவனுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஃபுல்லாக உரிக்காதீங்க, அவனுக்கு பிடிக்காது. கோபி கிருஷ்ணா எப்படி அழகாக குளிச்சுட்டு இருக்கான்னு பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த கோபி கிருஷ்ணா யானையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஹார்ட்டு போட்டு விடுங்க. இங்கே மூணார் டூர் எதுவும் வந்தீங்கன்னா மறக்காம இந்த யானையை பார்த்துட்டு போங்க. அடிமாலி கீழே வாழரால தான் இந்த யானை இருக்கு. எலிஃபென்ட் ரைடும் இருக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கண்ணை மூடிட்டே இருக்குது யானை. தூக்கத்திலே சாப்பிடுவோன்னு. இங்கே மூணாருக்கு இதுக்கப்புறம் எப்போயாவது சுற்றி பார்க்க வருவீங்க அப்படின்னா இந்த யானையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் யானையோட இந்த பிளேஸோட அட்ரஸை நான் உங்களுக்கு தரேன். இந்த யானையை இந்த சங்கிலியில் கட்டி வச்சுருக்காங்கல்ல, ஒரு சின்ன செடியில் தான் கட்டி வச்சுருக்காங்க. யானையோட பலம் வந்து யானைக்கே தெரியாதான். சின்ன வயசுலேருந்து யானையை வந்து இந்த சங்கிலியில் தான் கட்டி போடுவாங்களாம். பெரிய இதில் கட்டி போடுறதுனால அதுவும் இன்னும் அது பெரிய இதில் தான் கட்டி போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்குமா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது இதுதான். எனக்கு இந்த கோபி கிருஷ்ணனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. டைம் போகிறதே தெரியல. அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த யானையோட நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னாலும் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். അത് കുറക്കണം. പിടിയോ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். പുള്ളി